மேம். உங்களுக்காக பார்க்க போறீங்களா? பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் சொல்லுங்க சார். மேம் தேதி 8/1/1992. 8/1/1992. 7 PM. 7 PM. ராமநாதபுரம். ராமநாதபுரம். ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க சார். கும்பராசி. கும்பராசி. கடக லக்னம். கடக லக்னம். அவிட்ட நட்சத்திரம். அவிட்ட நட்சத்திரம். என்ன கேள்வி கேட்கணும் சார்? மேம் என்ன கேள்வி கேட்கணும் சார்? மேம் எனக்கு ஃபாரின்ல வேலை கிடைக்குமா? என்னுடைய வாழ்க்கை எப்படி தான் இருக்கும்? நானும் ஃபாரின்ல வேலை கிடைக்கும், ஆனால் ஃபாரின்ல வாழ்க்கையில நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை. எதுக்கு தான் வாழ்றன்ற மாதிரி இருக்கு. இனியாவது என் வாழ்க்கை மாறுமா? ஏதோ ஒரு சொல்ற அளவுக்கு ஒரு பெரிய ஆளா வருவானா? வெற்றி கிடைக்குமா? அதான் மேம் குருஜிட்ட கேட்கணும். பொதுவாகவே 6ஆம் இடத்தை குரு பார்த்துட்டாலே நல்லா இருக்காதுன்னு அடிக்கடி சொல்கிறேன். அது உங்களுக்கு புதன் வலுத்திருக்கனால உங்களுக்கும் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. கடக லக்னத்திற்கு குரு 6ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்ளக்கூடாது. சரிங்க சரிங்க ஜி. இப்போ இந்த அமைப்பில் 2012லேருந்து 10-12 வருஷமாக நீங்கள் நல்லா இல்லை. சரிங்க ஜி சரிங்க. கடக லக்னத்திற்கு அவர் ராசிநாதனை பார்க்குறாரு, லக்னாதிபதியை பார்க்குறாரு, எல்லாம் வலுவாக தான் இருக்குது. குரு 6ஆம் அதிபதியாகி 6ஆம் இடத்தை தொடர்பு கொண்டாலே கடன் நோய், வம்பு வழக்கு இந்த மாதிரியான விஷயங்களை தான் செய்வார். அது ஒன்றுத்துலேயும் பண்ண விட மாட்டார். சரிங்க ஜி. இப்போ இந்த அமைப்பில் வெளிநாட்டுக்கு போகலாம், ஆனால் வெளிநாட்டில் நிரந்தரமாலாம் இருக்க முடியாது. 1 வருஷம் 2 வருஷம் இருந்துட்டாலே ஜாஸ்தி. ஆமாஞ்சி ஆமாஞ்சி. ஒரு ரொம்ப கஷ்டம். சவுதி போனேன், பஹ்ரீன் போனேன், எதுலையுமே நிரந்தரமான வாய்ப்பே கிடையாது, வாய்ப்பே கிடையாது. எல்லாத்துலேயும் 6 மாதம் 1 வருஷத்துல ஓடியாந்துருக்கீங்க. இனி நான் எல்லாருமே படிப்பு இருக்குது, திறமை இருக்கா இல்லையான்னு தெரியல. ஆனா ஒரு இடத்துல கூட என்னால ஜெயிக்க முடியல. ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். குருதசை தான் ஆட்டம் கொடுக்குது. உங்கள்ட்ட அப்பாயின்மெண்ட் கிடைச்சது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். குருதசை தான். ஆனா என்னால இனி வாழ்க்கையில நானும் ஒரு சொல்ற அளவுக்கு வளருவேனாஜி. அதெல்லாம் வளர்ச்சியெல்லாம் இருக்கும். என்றைக்கும் லக்னாதிபதி வலுத்திருக்கிற ஒரு ஜாதகம் கண்டிப்பாக கெட்டு போயிடாது. இதற்கடுத்து 7ஆம் இடத்துல சனியுடைய தசை ஆரம்பிக்குது. உண்மையிலே கடக லக்னத்திற்கு சனி தசை ஆகாதுன்னு சொல்லுவேன். ஆனால் ராசிநாதன் ஆகிய சனி தசை உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ தான் ஒரு 10 நாளாக உங்களுக்கு குருதசையில் ராகு புக்தி ஆரம்பிச்சிருக்கு, கடைசி புக்தி. இந்த ராகு புக்தி சில பல அமைப்புகளை செய்யும். இப்போ வெளிநாடு போகிறதன் மூலமாக ஒரு 2 வருஷம் 3 வருஷம் இருந்துட்டு வர முடியும். 2031 வரைக்கும் அது நடக்கும். வெளிநாடு இனிமேல் போனால் கொஞ்சம் நல்லா இருப்பீங்க. அப்போ கூட 2 வருஷம் 3 வருஷம் தான், நிரந்தரமாக நீடிச்செல்லாம் இருக்க முடியாது. சனி தசை தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ ஏற்கனவே ஜன்ம சனியில் போட்டு பின்னி எடுத்துருக்கோங்களே. 2022லேருந்தே நீங்கள் நல்லா இல்லை. ரொம்ப கஷ்டப்படுறேன் ஜி. வாழ்க்கையே ஏண்டான் இருக்க மாதிரி இருக்கு ஜி. வாழணுமா, இதுக்கப்புறமும் வாழணுமான்ற நீங்க சோம்பேறி ஆயிட்டீங்க. இதைத்தானே நான் அடிக்கடி சொல்லிட்டு வரேன். போன லைவ்ல கூட ஒரு பையனை கேட்டேனே, வீட்டில் தண்ட சோறுன்னு திட்டுறாங்களான்ட்டு. இதே தான் உங்களுக்கும். நீங்கள் சோம்பேறி ஆயிட்டீங்க. தவறு உங்கள் சனி உங்களை பிடிச்சி ஆட்டுது. என்ன பண்ணுறது? கல்யாணம் பண்ணி கல்யாண வாழ்க்கையும் சந்தோஷமா இல்ல, நிம்மதியான வாழ்க்கையே இல்லை ஜி. எதுக்குதான் இருக்குன்னே தெரியல. வாழ்றதுக்கு பதிலாக எங்கிட்ட போய் தொலைஞ்சிடலாம். இந்த வார்த்தை தான் தப்பான வார்த்தை. இதுதான் இந்த மாதிரியான விரக்தி மனப்பான்மைகளை தான் 7.5 சனி அமைப்புகள் 6, 8 கூடிய தசாபக்தி அமைப்புகள் கொடுக்கும். நல்ல வேலையாக சனி உங்களுக்கு 8ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்ளாமல் ராசிநாதனாகி 7ஆம் இடத்தில் இருக்கனால சனி தசை உங்களுக்கு யோக தசை. குருதசை கொடுத்த கஷ்டம் மலையளவு கஷ்டம். அதனால் இனிமேல் சனி தசை கொடுக்க போகிறது பெரிய கஷ்டமாக இருக்காது. சனி தசையில் சுறுசுறுப்பாக எந்திரிச்சு நிற்பீங்க. ஆனால் இன்னும் இப்போ தான் ஒரு 10 நாளாக நல்ல நேரம் ஆரம்பிச்சிருக்கு குருதசை ராகுபக்தின்ற பேரில். இந்த குருதசை ராகுபக்தி ராகு கலந்து கட்டின பலன்களை செய்வார். 9, 10 கூடியவர்களுடைய பார்வை இணைவு போன்ற அமைப்புகளை பெற்று 2ஆம் அதிபதியுடைய பார்வையை பெற்று 12ஆம் அதிபதியோட இருக்கனால குருதசை ராகுபக்தியில் சொந்த ஊர்லலாம் இருக்க முடியாது. ராமநாதத்தில் இருக்கவே முடியாது. வெளிநாடு, வெளிமாநிலம், தூர இடங்கள், மெட்ராஸ் போன்ற இடங்களில் வேலை கிடைக்கும். கிடைக்கிற வேலைக்கு போங்க. 2028லேருந்து சனி தசை. எப்போவுமே கடக லக்னத்திற்கு சனி தசை ஆகாதுன்னு சொல்கிற வேணாம். விதி விலக்குகளின் அடிப்படையில் சனி தசை நல்லா இருக்கும். அதாவது ராசிநாதன் தசையாகி 8க்கு 12இல் மறைந்து 7வது கேந்திரத்திற்கு அதிபதியான காரணத்தினால சனி தசை உங்களுக்கு நல்ல தசை. புதன் தசை அதுக்கடுத்து அதை விட யோக தசை. உங்கள் வாழ்க்கையை 2ஆக பிரிப்பேன். 33, 34, 35 வயசுக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை, 35 வயசு வரைக்கும் ஒரு வாழ்க்கை, 35 வயசுக்கு பிறகு 35 வருஷம் 70 வயசு வரைக்கும் நல்ல தசைகள் நடக்குது. ஆகவே கவலைப்படாதீங்க. இப்போ அது 7.5 சனி நடக்கிறதுல, ஜென்ம சனி நடக்கிறதுல இந்த அமைப்புகள்லாம் எங்கேயாவது ஓடி போயிடலாம் இருக்குது, அப்படி இருக்குது. தப்பெல்லாம் நம்மகிட்ட தான் இருக்குது. பொண்டாட்டி என்ன பண்ணும் பாவம்? நம்ம ஒழுங்காக சோறை போட்டால் நம்ம ஆம்பளையாக சம்பாத்தியத்தோடு வருமானத்தோடு நடந்து கொண்டு இருந்தால் எந்த ஒரு அமைப்போடு நல்லா இருக்காது. நமக்கு எதுவுமே கை கொடுக்காத போது அதே நேரத்தில் கிரகங்கள் எல்லாரையும் ஆட்டி வைக்கின்றன என்பதன் அடிப்படையிலையும்
உங்களுக்கு இப்போ நேரம் சரியில்லை அப்படின்றது தான் என்னால் சொல்ல முடியுது. கவலைப்படாதீங்க. 10 நாளாகவே மாற்றம் வந்திருக்கிறது. அந்த 10 நாளாக மாற்றம் வந்திருக்கிறதுன்றதுக்கு அடையாளம் இப்போது நீங்கள் என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது. புரிஞ்சுதுங்களா? மனசில் ஒரு நல்ல தன்னம்பிக்கை வரும். கவலையே பட வேண்டாம். ஒரு 2 வருஷத்தில் எல்லாமே சீராகும். 2 வருடத்திற்கு அப்புறம் 20-25 வருஷமாக சீராகாதது 2 நிமிஷத்தில் 2 நாளில் எப்போவுமே சீராகிடாது. 2 வருஷத்துக்கு பிறகு ஆரம்பிக்கக்கூடிய சனி திசையில் ரொம்ப நல்லா இருப்பீங்க. அதற்கான முன்னேற்பாடுகள் இப்போ 2 வருஷமாக நல்லா நடக்கும். வருகின்ற மார்ச் மாதத்திற்கு பிறகு ஜென்மச்சனி முழுமையாக விலகினதுக்கு பிறகு நல்ல யோகமாக இருக்கக்கூடிய அருமையான ஜாதகம். வாழ்த்துக்கள். நல்லா இருப்பீங்க. அழைத்ததற்கு நன்றி ஐயா. வணக்கம் குருஜி. நேரம்